हाय कुटीज இது हिंदी अप्रोच இன்னைக்கு विटामिन लेसन பத்தி பார்க்க போறோம் शरीर के दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार की आहार लेता है அதாவது நம்ம பாடி வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணுங்கிறதுக்காக बनाने மேக் பண்ணதுக்காக மனுஷன் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும் கஹா ஜாத்தா है कि சொல்லப்படுகிறது ஸ்வஸ்த சரீர் में स्वस्थ मस्तिष्क रहता है ஹெல்த்தியான பாடி தான் ஹெல்த்தியான நம்ம மூளையை வைத்திருக்கும் रहता है பிரெயின் நல்லா ஆக்டிவா வேலை செய்யும் தந்துருஸ்தி से बढ़कर दूसरी संपत्ति नहीं है நம்முடைய ஹெல்த்தை விட எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வெல்த்தும் நமக்கு இல்லை ये भी இங்க பாருங்க तुरुस्त और सुस्त रखने के लिए विटामिन से भरा आहार लेना की जरूरत है அதனால நம்ம உடம்ப நல்ல வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அதனால சுறுசுறுப்பா வச்சுக்கணும் நல்லா ஆரோக்கியம் திருஷ்டத்துல நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தியா வச்சுக்கணும் சுஸ்தனா சுறுசுறுப்பா வைப்பதற்காக விட்டமின் சே பர ஆகார் லேனா கி ஜரூரத் है விட்டமின் நிறைந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது அவசியம் ABCD ஆதி கை महत्वपूर्ण विटामिन है இதெல்லாம் 4 विटामिन நம்ம பெஸ்ட் विटामिन हमें खाद्य पदार्थों से मिलते हैं विटामिन வந்து நமக்கு நல்ல ஈட்டபிள் फूड्सல இருந்து நமக்கு கிடைக்கிறது अलग अलग विटामिन से कमी अलग अलग बीमारियां पैदा होती है நமக்கு डिफरेंट काइंड्स ऑफ विटामिन्स ஓட குறைவினால பல்வேறு டிசீஸ் எல்லாம் உருவாகிறது आवश्यक खाद्य पदार्थों से सेवन करने से विटामिन की कमी दूर होती है நீடபிள் ஃபுட் பதார்த்தத்தை சர்வீஸ் பண்றதுனால தான் விட்டமின்ஸோட குறைவுல இருந்து நம்ம தூரம் போக்க முடியும் விட்டமின்ஸ் வந்து எவ்வளவு நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல शरीरना बॉडी है ये विटामिन की कमी से फेफड़े के हानि पहुंचता है அதாவது ஏ விட்டமின் குறைவினால நம்மளுக்கு லங்ஸ் நுரையீரல் வந்து ஹானினா குறைகள் அது வந்து டேஞ்சர் நம்ம ஸ்பாயில் ரீச் ஆயிரும் ஸ்பாயில் அடிச்சிடும் ஆங்கோं की चमक चली जाती है நம்மளோட கண்ணோட பார்வை போய்விடும் विटामिन அப்ப இந்த விட்டமின் ஏ வந்து எதிலிருந்து கிடைக்குது दूध और बने मक्खन मलाई और पन्नी से मिलता है பால் அதிலிருந்து உருவான வெண்ணெய் பாலாடை பன்னீர்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது பி விட்டமின் सबसे ए विटामिन படிச்சிட்டோம்னா नेक्स्ट बी विटामिन सबसे महत्वपूर्ण है எல்லாத்தை விட बी विटामिन தான் நம்ம பெஸ்ட் ஆமா शरीर में इसकी कमी होने से नसें कमजोर हो जाती है அதாவது शरीरல இதோட குறைவாயிடுச்சுன்னா नर्व्स वीक आयरो कमजोर वीक आयरो आदमी बात में गुस्सा करता है மனுஷன் பேச கோபம் வந்துருமாமா இந்த விட்டமின் குறைவினால विटामिन बी गोभी प्याज हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है இது எதிலிருந்து கிடைக்குது நம்ம கேபேஜ் ஆனியன் கையினால் குத்தப்பட்ட கையினால் முன்னையெல்லாம் வந்து உரல்ல இது அடிப்பாங்க அதனாலதான் அரிசியிலிருந்து நமக்கு இந்த வி விட்டமின் கிடைக்கிறது शरीर में सी विटामिन कमी से मसूड़ा खराब हो जाता है शरीरல சி விட்டமின் குறைவினால மசூடான நம்ம பல் ஈறுகள்லாம் ஸ்பாயில் ஆகி போயிடும் உசுசே खून निकला जाता है இதுல இருந்து நமக்கு என்ன ஆகும் பிளட் வந்துட்டே இருக்கும் विटामिन सी नींबू ஆளு मिर्चा आदि से मिलता है இது நம்மளுக்கு நம்ம லெமனு ஆளு हरी मिर्चना ग्रीन चिल्ली இருந்து நமக்கு கிடைக்கிறது बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की जरूरत है बच्चों के நல்லா புஷ்டியா இருக்கணும் டெவலப் ஆகணும்னா विटामिन डी வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் उसकी कमी से दांत के निकलते समय बच्चों को तकलीफ होता है குறைவினால பல்லிலிருந்து பல் நம்மளுக்கு குழந்தைகளுக்குலாம் பல்லு வளரும்ல அந்த சமயத்துல குழந்தைகளுக்கு ரொம்ப ட்ரபிள்ஸ் வரும் அப்ப विटामिन डी की कमी से हड्डियां डर्टी हो जाती है विटामिन डी குறைவுனால நம்ம போன்ஸ் எல்லாம் டர்ட்டினா கர்வ் ஆயிரும் வளைஞ்சு போயிரும்
இது வந்து अंडे की जर्दी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज्यादा मिलता है. இது வந்து முட்டையோட வெள்ளைக்கரு, பால், பாலாடை, வெண்ணெய், பன்னீர் இதுல இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்கிறது, அதிகமா கிடைக்குது. धूप भी विटामिन डी कॉफी मिलता है. சன்லைட் இருந்தும் கூட, சன்லைட் சூரிய ஒளியிலிருந்து கூட விட்டமின் டி வந்து நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்கிறது. नेक्स्ट आदमी की तंदुरुस्त रखने के लिए संतुलित आहार भी जरूरत है. நம்மளுக்கு வந்து மனுஷன் வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கணும். தந்துருஸ்தா ஹெல்த்தி வச்சுப்பதற்காக நம்ம உடம்ப பேலன்ஸ் ஃபுட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியம். संतुलित आहार का मतलब அப்ப பேலன்ஸ் ஃபுட்னா என்ன? शरीर निर्माण के लिए நம்ம உடம்ப நல்லா சிச்சுவேட்டட் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கட்டமைப்பா வச்சுக்கணும்னா அவசியம் என்ன? ஃபர்ஸ்ட் புரோட்டீன். அப்ப ஹெல்த்தியா ஸ்வஸ்தா ரखने के लिए ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அவசியம் என்ன? விட்டமின். खनिज लवण, खनिज लवण मिनरल्स அண்ட் पानी का सेवन. அப்ப இது வாட்டரோட சர்வீஸ், நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. आहार शक्ति को गलोरी कहते हैं. நம்ம ஃபுட்டோட எனர்ஜி தான் நம்ம கலோரி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சந்தர்ப்ப. நம்ம சொல்லும் போது இதுக்கெல்லாம் என்னென்ன மீனிங்னு சொல்லி நீங்க சொல்லவே எழுதி வச்சுக்கிட்டாதான் நம்ம கீழே இருக்க படிக்கும்போது ஈஸியா இருக்கும். தந்துருஸ்தி ஹெல்த், बीमारी डिजीज, कमजोर वीक, हड्डी बोन, खून ब्लड, मस्तिष्क ब्रेन, शरीर बॉडी, सेवन करना to consume and to have, जरूरत necessity. இதுக்கு ஸ்பெல்லிங் படிங்க. சின்ன பிள்ளைகளுக்குலாம் இதோட இங்கிலீஷும் கத்துக்கலாம். மில்னா to obtain. நெக்ஸ்ட் அபியாஸ். தந்துருஸ்தி இதுல இருந்தே தான் இதுல இருக்க மீனிங்ஸ் எல்லாம் இதை படிச்சோம்னாவே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சுஸ்துனா நம்ம சுறுசுறுப்பா இருக்குது, பிரிஸ்கா இருக்கு. சுஸ்துனா லேசியா இருக்குது. இது எழுதுங்க. இது எழுதும் போது இங்கிலீஷ்ல மீனிங்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் டர்ட்டா கர்வா இருக்கு. சீதானா டைரக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் பண்ணுங்க. சீதா சலோ நேரா போ அப்படின்னு சொல்லுவோம். ஜியாதானா மோர், கம்னா லெஸ், கம்ஜோர் வீக், மஜ்பூத் ஸ்ட்ராங். नेक्स्ट सही या गलत लिखिए. स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. நம்ம ஹெல்த்தியான பாடி தான் நம்ம ஹெல்த்தியான பிரெயினை வச்சிருக்கோம். இது சகி. ஏபிசிடி ஆதி கை விட்டமின் கை. ஏபிசிடிங்கிறது பலவிதமான விட்டமின்ஸ். डी बी विटामिन की कमी के कारण आदमी बात बात गुस्सा करता है. உண்மையா பி விட்டமின் குறைஞ்சதுன்னா நம்ம பேசக்கூடிய பர்சன்ஸ் வந்து பேச பேச அவனுக்கு கோபம் வருங்கிறது சகி. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है. அதாவது டி விட்டமின் குறைவுனால பல்லெல்லாம் நம்மளுக்கு வெளிவரும்போது குழந்தைகளுக்கு நிக்கல்தே சமயம் கம்மோச்சு வர சமயத்தை तकलीफ होती है தான் வரும். நகி ஹோத்தி ஹைங்கிறது கலத்து. ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும், பல்லு வரும்போதே வலிக்குதுன்னு சொல்லுவோம். नेक्स्ट प्रश्न का उत्तर एक एक वाक्य में लिखिए. ஒரே வேர்ட்ல நம்ம வந்து ஒரு ஒன் சென்டென்ஸ்ல நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம். सबसे महत्वपूर्ण विटामिन कौन सा है? द कौन सा பதவா பீன்னு தான். எல்லாத்தபடி பெஸ்டான விட்டமின் பி. विटामिन सी किन किन खाद्य पदार्थों से मिलता है? विटामिन सी வந்து எதுல இருந்து ஃபுட் திங்ஸ்ல இருந்து கிடைக்குதுன்னா नींबू लेमन, आलू पोटैटो, हरी मिर्चना ग्रीन चिल्ली आदि से मिलता है. இத மூணும் எழுதிட்டா क्वेश्चन வந்து ஆன்சர் எழுதிடலாம். धूप से कौन सा विटामिन मिलता है? வெயில்ல இருந்து எப்படிப்பட்ட விட்டமின் நமக்கு கிடைக்கிறது? धूप से विटामिन डी कॉफी मिलता है. डी தான் நமக்கு கிடைக்குது. வெயில்ல இருந்து விட்டமின் டி சக்தி நமக்கு கிடைச்சிடும். விட்டமின் गलोरी किसे कहता है? गलोरीஸ்னா என்ன? ஆகார் சக்தி को गलोरी कहता है. நம்ம ஈட்டபிள் ஃபுட்ஸ்ல இருந்து வர எனர்ஜி தான் நம்ம கேலரிஸ் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ.